சரஸ்வதி சொன்னதை வச்சு பாக்குறப்ப எனக்கு வர மாமியார் உங்கள மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள நான் கோவில் கட்டி கும்பிடுவேன். உங்க வீட்டு சமையலை பத்தி சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கண்டிப்பா எங்க கூட படிக்கிற எல்லாருமே உங்க வீட்டு சமையல் முறையை தான் ஃபாலோ பண்ண போறோம். மேடம், ஒரு வீடு கட்டுக்கோப்பாவும் அன்பாவும் இருக்குன்னா அது உங்க குடும்பம் தான். கேட்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அக்கா, டீ சூப்பரா இருக்குல்ல? சரஸ்வதி சொன்னது உண்மைதான், டீ சூப்பரா இருக்கு. மேடம், என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எங்க ஃபேமிலிக்கு நல்லாவே தெரியும். நீங்க கட்டுப்பாடா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப எங்க வீட்ல போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீங்க சரஸ்வதிய படிக்க அனுப்புறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோதை அம்மாவே அவங்க மருமகளை படிக்க அனுப்பியிருக்காங்க. நீயும் தாராளமா போய் படின்னு என்னை இன்ஸ்டிடியூட்ல சேர்த்து விட்டாங்க. நாளைக்கு நான் படிச்சு டிகிரி வாங்க போறேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் மேடம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ரொம்ப நன்றி மேடம். சரி, நாங்க எதுக்கு வந்தோம்னா, சரஸ்வதி கிளாஸுக்கு வரல, அதான் ஏன் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். என்ன சரஸ்வதி, அடுத்த செமினாருக்கு வந்துருவீங்கல்ல? வந்துருவாங்க சார். வராம எங்க போறாங்க? இவங்கள பார்த்து தானே எங்க வீட்லயே படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்காகவாது மேடம் கண்டிப்பா அனுப்புவாங்க. இவங்களும் வந்து படிப்பாங்க. சரஸ், சரஸ், உண்மையிலேயே உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரே ஒரு தடவை தான் கிளாஸ் போனீங்க, ஆனா இவ்ளோ பேரோட அன்பையும் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க கிரேட்டுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். சரிங்க மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம். சரஸ்வதி, நல்லா தானே இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்ப அடுத்த கிளாஸ்க்கு வந்துருங்க. நாங்க வரோம் மேடம். சரி, போயிட்டு வர மேடம். வரோம் சரஸ்வதி. வரோம் சரஸ்வதி. வரட்டுமா சரஸ்வதி? பார்த்து. என்ன சரஸ்வதி, எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு, நீங்க ஏன் டல்லா இருக்கீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல வசு. என்னடா இது, இவ்ளோ பேர் வந்து கூப்பிட்டோம், அத்தை எதுவும் சொல்லாம போயிட்டாங்களேன்னு பாக்குறீங்களா? அவங்க புகழ்ந்து பேசினதை பார்த்தப்போ அத்தை முகம் அப்படியே பிரைட் ஆயிடுச்சு தெரியுமா? அவங்க பேசினதெல்லாம் நினைச்சா அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்ட மாதிரி தான் தோணுச்சு. நீங்க வேணா பாருங்களேன், கண்டிப்பா அத்தை நீங்க படிக்க ஒத்துப்பாங்க. இல்ல வசு, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. நம்புங்க சரஸ்வதி, கண்டிப்பா அது நடக்கும். என்ன இன்னும் போனை காணோம்? தமிழே, இந்தாப்பா. என்னடா இது? டீ வடை. அது எனக்கு தெரியாதா? நான் சாப்பிட போறதுல உனக்கு தெரியும்ல. பா, விரதெல்லாம் வீட்டோட இருந்துக்க, இது வேலை செய்யற இடம். திடீர்னு மயங்க போட்டு வேண்டாம், என்னப்பா பண்றது? இல்லடா, நான் எடுத்த சபத்தை ஜெயிக்கிற வரைக்கும் நான் சாப்பிடவே போறதில்ல. அப்போ நானும் சாப்பிட மாட்டேன்ப்பா. குட் டிசிஷன். பேட் டிசிஷன். தோபா, ஒரு நண்பனுக்காக இந்த நண்பன் ஃபீல் பண்ணல, அப்போ இந்த நண்பனுக்காக நீ ஃபீல் பண்ணுமா இல்லையா? ராஜா, இங்க வா. என்னண்ணே? சாப்பிட்டியா? சாப்பிடணுண்ணே. இந்தா வடை, டீ, என்ஜாய் பண்ணு. என்னடா, எப்படி ஃபீல் பண்ண? டீ போச்சு போ. சாரிப்பா, மை ரிங்டோன்.
அது என்ன நான் வந்ததுல இருந்து பாக்குறேன். போனை எடுக்கிற பாக்குற வைக்கிற, போனை எடுக்கிற பாக்குற வைக்கிற. அப்படி என்னப்பா இம்பார்ட்டன்ட் காலு? உனக்கு தேவையில்ல விஷயம் நீ போ. போடா பா, நிஜமாவே போன் அடிக்குதுப்பா. ஓ பொண்டாட்டி காலிங், பொண்டாட்டி காலிங். அதனால உனக்கு எதுவுமே தேவையில்ல. செவிக்கு உணவு இருக்கும்போது எதுக்கு வயிற்றுக்குன்னு கேக்குறியா? நீ ஜமாயிப்பா. ஹலோ சொல்லு சரஸ்வதி. ஏங்க வேலையா இருக்கீங்களா? நான் வேணா அப்புறமா ஃபோன் பண்ணட்டுமா? ஐயோ இல்ல, உன் ஃபோன் வரும் தான் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் ஃபோனுக்கா? ஆமா, நீ தான் ரொம்ப லேட் பண்ணிட்ட. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஏதாவது முக்கியமான விசேஷமா? ஆமா ஆமா, இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஐயோ, என்ன நாளுன்னு ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குதே. ஆனா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அது கேட்டா நீங்களே அசந்து போயிடுவீங்க. யார் யார் அசத்துறாங்கன்னு பாப்போமா? ஒரு நிமிஷம் இருங்க, நானே சொல்லிடுறேன். சரி சொல்லு. நான் MBA சேர்ந்திருக்கிற டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டர்ல இருந்து ஒரு 15 பேர் வந்திருப்பாங்களே. எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க? சரி சரி, நீ மேலே சொல்லு. 15 பேர் வந்தாங்க. வந்தவங்க அத்தை முன்னாடி வந்த அத்தனை பேரும் அம்மா முன்னாடி ஒன்று அப்படியே புகழ்ந்து தள்ளி இருப்பாங்களே. இதுவும் உங்களுக்கு தெரியுமா? ஆ, எனக்கு ரொம்ப கூச்சமா போயிடுச்சுங்க. என்னடா இது, அத்தை மாமா முன்னாடியே இந்த அளவுக்கு பாராட்டி பேசுறாங்களேன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா வந்த 15 பேரும் உங்க அத்தை அப்படியே பாராட்டி தள்ளி இருப்பாங்களே. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இங்க தானே எங்கேயோ இருக்கீங்க. எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு போன்ல பேசுறீங்க. கரெக்ட் தானே? நான் கண்டுபிடிச்சிட்டேனே. ஏய், நான் கம்பெனில தான் இருக்கேன். வேற சுத்தி சத்தம்லாம் கேட்கல. ஆமா, அப்புறம் எப்படிங்க எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்க? எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி அமிச்சா அது என்னன்னு எனக்கு தெரியாம போயிடுமா? தமிழ், என்ன சொல்றீங்க? அப்ப அவங்களை அனுப்பி வச்சதே நீங்க தானா? ஆமா, நான் தான் அமிச்சு வச்சேன். அப்போ அவங்க புகழ்ந்து பேசினதெல்லாம் உண்மை இல்லையா? நீங்க எழுதி கொடுத்த டயலாக தான் ஒப்பிச்சுட்டு போனாங்களா? அத்தைய பார்த்து நீங்க உங்க மருமகளை அனுப்பி வச்சதுனாலதான் எங்க வீட்ல என்ன படிக்க அனுப்பி விட்டாங்க, அந்த பெருமை கோதையம்மா குடும்பத்துக்கு தான் சேரும்னு சொன்னாங்க. அதை எழுதி கொடுத்ததே நீங்க தானா? சாச்சா, இதெல்லாம் உண்மையிலே நடந்ததுதான். அப்ப நீங்க அனுப்பி வச்சீங்கன்னு சொன்னீங்க. இல்ல சரஸ்வதி, கம்பெனிக்கு வர வழியில உங்க ப்ரொஃபஸரை நான் பார்த்தேன். அப்போ நீ ஏன் செமினாருக்கு வரலன்னு என்கிட்ட கேட்டாரு. அப்புறம் அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. உன்னாங்க எல்லாருமே பெருமையா பாராட்டி பேசியிருக்காங்க. பரவாயில்லையே, போன ஒரு நாளே எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணிருக்க. அதே மாதிரி நம்ம அம்மா மருமகளை காலேஜுக்கு அனுப்புறாங்கிறது காரணம் காட்டி தான் அந்த பொண்ணே படிக்கிறதுக்கு வந்திருக்கு. இது எல்லாமே நடந்த உண்மைதானே? அவர் என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நடந்த இது உண்மைய அப்படியே அம்மா கிட்ட சொல்லி பார்ப்போம். ஒருவேளை அம்மா மனசு மாறினா அது நல்லது தானே. அதுக்காக தான் நான் உங்களை அனுப்பிச்சு வச்சேன். மற்றபடி இதுல என்னோட ஸ்கிரிப்ட் எதுவுமே இல்லை. அப்படியா? ஒரு வகையில கேட்கறதுக்கு சந்தோஷமா தாங்க இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் வருத்தமா இருக்குங்க. ஏன்? இல்ல, காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்கல்ல. ஏ லூசு, நான் நவச்சி கொடுத்த வடை டீ எல்லாத்தையுமே சாப்பிட்டேன். ஆமாங்க, நானும் இங்க காஃபி பிஸ்கெட்லாம் சாப்பிட்டேன். நீங்க அவரை வாங்கிட்டு வர சொல்லி இன்னொரு டீ வடை கூட சாப்பிடுங்க. இரு இரு இரு, அது என்ன காஃபி பிஸ்கெட்டு? நல்லா சாப்பாடு சாப்பிட வேண்டியது தானே? அடங்கப்பா சாமி, ரீல் அந்து போச்சுடா. ஆமாடி சரஸ்வதி, அவன் சாப்பிடல, போய் சொல்றான். டேய் சுமாரா. தமிழ், நீங்க எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சாப்பிடணுங்கிறதுக்காக தானே நீங்க டீ வடை சாப்பிட்டேன்னு போய் சொன்னீங்க. நீ மட்டும் எப்படி காஃபி சாப்பிட்டேன் பிஸ்கெட் சாப்பிட்டேன்னு என்கிட்ட கதை விடலையா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஓஹோ, அங்கேயும் ஒரு ட்ராக் ஓடுதா? முடியலடா சாமி. சரி சரி, நான் சமைக்க போகணும், வச்சிட்டுமா? எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு நீ மட்டும் பட்டினி கிடக்க போறியா? மயிலே, அதை நினைச்சாதாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பசிக்குதுதான், இருந்தாலும் அத்தை நம்ம சொன்னதுக்கு ஒத்துக்கணும்ல. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க. சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் வச்சுட்டுமா? சரிங்க. ஏம்பா, ஃபர்ஸ்ட் நைட்டை தான் தள்ளி போட்டீங்கன்னு பார்த்தா பாழா போன வைத்தியம் பட்டினி போடுறீங்களே. உங்க சென்டிமெண்ட்டுக்கு ஒரு அளவே இல்லையாப்பா? போடா, போய் வேலையை பார்ப்போம்.
வாங்க டாடி வாங்க. என்ன திடீர் விசிட்டு? நான் ஒழுங்கா வேலை செய்யறேனா இல்லைன்னு தானே பார்க்க வந்தீங்க. உன்னை பத்தி தான் நல்லா தெரியுமே. இதுல செக் வேற பண்ணணுமா? ரொம்ப தேங்க்ஸ் டாடி. நீ ஒழுங்கா வேலை பார்க்காம அங்கே இங்கே சுத்திட்டு இருப்பேன்னு சொன்ன. டாடி வர வர நீங்க தமிழ் மாதிரியே பேசுறீங்க. அப்ப தமிழ் கரெக்டா இருக்கான்னு அர்த்தம். இருங்க இருங்க, ஓட்ட வட கேட்டு வருவீங்களே, அப்ப கவனிச்சுக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். பா என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? அது கேட்டா நீ ஏன்டா இவ்வளோ டயர்டா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லை, உங்க அம்மா உன்னை பார்த்துட்டு வர சொன்னா, அதான் வந்தேன். என்ன விஷயம்ப்பா? இன்னைக்கு சரஸ்வதியை பார்க்கறதுக்காக அவள் கூட படிக்கிறவங்களாம் வந்திருந்தாங்கடா. எல்லாருமே சரஸ்வதியை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்கப்பா. சரஸ்வதி ஃபோனில் சொன்னாப்பா. உங்கள் அம்மாவுக்கு மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சு. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அவள் பாதி மனசு மாறியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா பாதி மனசு மாறதெல்லாம் பத்தாதுப்பா. அம்மா முழுசா மனசு மாறி சரஸ்வதியை திரும்ப படின்னு சொல்லணும். உங்கள் 2 பேருக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன்டா. சரி, உங்கள் அம்மா உனக்காக கோயிலில் ஆயுள் விருத்தி ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. சாயங்காலம் 4லேருந்து 6 ஹோமம். சரஸ்வதி கூட்டிட்டு வந்துரு. சரிப்பா. அப்பா எதுவுமே சாப்பிடாம வேலை பார்க்குறேன்னு கேளுங்க. டேய், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம வேலை பார்த்தா உடம்பு என்னத்துக்கடாகும்? அப்பா அப்பா சொன்ன நீ கேட்க மாட்டேன். அம்மா முழுசா மனசு மாற சொல்லுங்க, அப்ப நான் கேட்குறேன். ஏண்டா இப்படி ஆளுக்கு புரியாத பிடிச்சா மொத்த வீடு பட்டி கிடக்க பிடித்தாடா. நீ பாட்டுக்கு வீராப்பா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்ட. அதுக்கப்புறம் உங்க அம்மாவோட சாப்பிட முடியுமா? அங்க சரஸ்வதி சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கா. உங்க அம்மா ஆபரேஷன் ஆனவடா. அவ மாத்திரை போடணும்னா சாப்பிடணும். நான் அப்படிலாம் பிடிவாதம் பிடிக்கிற ஆள் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்லப்பா. இது படிப்பு விஷயம்ப்பா. அவ அம்மாவுக்காக MBA படிக்கணும்னு ஆசைப்படுறாப்பா. அம்மா இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லப்பா. ஆனா ஒரு MBA படிச்ச மருமக தான் வேணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதுக்காக தான்ப்பா. அவ அப்ப MBA படிக்கல, ஆனா இப்போ ஒரு மருமகளா MBA படிச்சு அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு விருப்பப்படுறாப்பா. எனக்கு புரியுதுப்பா. படிப்பு விஷயத்துக்கெல்லாம் உங்க அம்மா தடை சொல்ற ஆளே கிடையாது. அதுவும் பொண்ணுங்க படிக்கிறாங்கன்னா ஆளா அவ தான் சரின்னு சொல்லுவா. ஆனா இந்த விஷயத்துல அவ ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? புரியுதுப்பா. என் ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறதுனால எனக்கு எதுவும் ஆயிடுன்னு அவங்க பயப்படுறாங்க. பின்ன என்னப்பா, நீ கரண்ட் ஷாக் அடிச்சு வீட்டுக்கு வந்தப்பவே அவ உடஞ்சு போயிட்டாப்பா. அதுக்கப்புறம் எங்க கண்ணு முன்னாலேயே உனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு பெத்த தாய்க்கு இப்படிலாம் சோதனை வரலாமா? அதை எந்த தாயால தான் தாங்கிக்க முடியும்? தான் பையனுக்கு 2 வாட்டி இப்படி நடந்துச்சுன்னா அவ பயப்படுறதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல? அப்பா தப்பு பண்ணதாப்பா அது தெய்வ குத்தன்னு பயப்படணும். இது ஆக்சிடென்ட்ப்பா. இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். சரி, சாயங்காலம் பூஜைக்கு வந்துருங்க. டேய், என்னப்பா? அவனுக்கு சாப்பிட வாங்கி கொடு. சரிங்கப்பா. தமிழே, அதான் அப்பாவே சொல்லிட்டாருல, நான் வேணா கேன்டீன்ல போய் 2 பிரிஞ்சி 2 தயிர் சாதம் வாங்கிட்டுமா? டேய், நிலவும் புரியாம சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத. போய் வேலையை பார்ப்போம். எல்லாம் இருக்கா சாமி? எல்லாம் சரியா இருக்கு. அவங்க வந்து ஆரம்பிச்சு இப்ப வந்துருவாங்க. ஏங்க வந்துட்டான் பாரு. ஏன்ப்பா இவ்வளவு லேட் பண்ணீங்க? அம்மா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க தானேப்பா 4:30 வர சொன்னீங்க. கரெக்டான டயத்துக்கு தானே இப்போ வந்திருக்கோம். என்ன சாப்பிடல இல்லை? இந்த நமச்ச பயிர் ஏதாவது வாங்கி கொடுறான்னு சொன்னா என்ன பண்ணான்னு தெரியல. ஏன்ப்பா அப்படி வீம்பு பிடிக்கிறீங்க? வாங்க. பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். டேய் போய் உட்கார. போடா. சாமி சொல்லுங்க. இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும். என் புள்ள ஒரு தடவைக்கு 2 தடவை பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கான்.
நான் சாமிக்கு எந்த குறையும் வச்சதில்ல. நாள் கிழமை தவறாம விரதம் இருக்கேன், பூஜை பண்றேன். ஆனா என்னை ஏன் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. எனக்கு சொத்து கொடு, சுகம் கொடுன்னு எதுவுமே நான் அந்த சாமி கிட்ட கேட்கல. என் புள்ள நல்ல ஆரோக்கியத்தோட பூர்ண ஆயுளோட இருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தெய்வ குத்தம் நடந்திருந்தா அதை சரி பண்றதுக்கு தான் இந்த ஆயுள் விருதி ஹோமம் நடத்துறோம். பூஜையில ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நடத்தி என் பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கவலையே படாதீங்க. ஹோமம் முடிஞ்சா பையனுக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைச்சிரும். பயப்படவே வேண்டாம். இந்த நல்ல வார்த்தைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க பூஜை ஆரம்பிங்க. உட்காருங்க. அம்மா, நீங்களும் வந்து உட்காருங்க. வாமா, நீயும் உட்காரணுமா? புருஷனோட ஆயுள்லயும் ஆரோக்கியத்திலையும் பொண்டாட்டிக்கும் பங்கு இருக்குமா? வாமா, வந்து உட்காருமா. அதான் சொல்றாருல்ல, வந்து உட்காரு. மாலையை போடுங்க. இந்த நீ அவருக்கு மாலையை போடுமா. அம்மா, உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சிம்ம ராசி பூர நட்சத்திரம். நினைச்சேன் இதுவாதான் இருக்கும்னு நான் முன்னாடியே நினைச்சேன். கோதையம்மா, இதுக்கப்புறம் நீங்க ஏன் கவலைப்படணும்? இது அந்த அம்பாலோட நட்சத்திரம். உங்க பையனோட ராசி நட்சத்திரத்துக்கு இவ்வளவு பொருத்தமான அமைப்பு வேற எங்கேயுமே கிடைக்காது. இதத்தான் தெய்வீக ஜாதகம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜாதகம் அமையிறது ரொம்ப அபூர்வம். இப்படி ஒரு ஜாதகம் பொருந்தி இருக்கிறப்போ கெட்டது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. ஒருவேளை அப்படி ஏதாவது கெட்டது நடந்திருந்தாலும் உங்க பையனை காப்பாத்தினது உங்க மருமகளோட ஜாதகம் தான். இவங்களோட தாலி பாக்கியம் தான் உங்க புள்ளையோட உயிரை காப்பாத்தி இருக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை கண்டம் ஏற்பட்டதுன்னு சொன்னீங்களே, அந்த கண்டத்திலிருந்து காப்பாத்தினது இவங்களோட ராசி நட்சத்திரம் தான். இதுக்கப்புறம் பையனுக்கு ஏதாவது கெட்டது வந்தாலும் அதுல இருந்து காப்பாத்த போறது இவங்க ஜாதகம் தான். கவலையே படாதீங்க. பிரமாதமான ஜாதகம். 2 பேரும் ஆயுள் முழுக்க நல்லா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி, அன்னைக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி பொருள்லாம் நேரத்தில் வராம தெய்வ குத்தம் ஆயிடுச்சோ நினைச்சுக்கிட்டு எங்க மருமக மேல நாங்கள் கோவப்பட்டோம். ரொம்ப தப்புங்க. வேற ஏதாவது தெய்வ குத்தம் இருந்திருந்தாலும் அதுல இருந்து காப்பாத்துறதே உங்க மருமக தான். அப்போ இன்னாருக்கு இன்னாருன்று எழுதி வைத்தானே தேவன் என்று கண்ணதாசன் சொல்றது இவங்களுக்காக தான் போல இருக்கு. அதேதான். நல்லது தானே சாமி. புருஷ பொண்டாட்டிக்குள்ள இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன், அற்புதம் பொருந்திய ஜோடி இவங்க. இவங்களுக்கு ஒரு குறையும் வராது. கவலையே படாதீங்க, தைரியமா இருங்க. இப்ப நான் ஹோமத்தை ஆரம்பிச்சிடலாமா? தாராளமா ஆரம்பிங்க. வச்சுக்கங்க. வச்சுக்கம்மா.